நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம வீரா, மாறன், கார்த்தி எல்லாமே வந்து அதிரடியா வந்து உண்மைய கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். டிரைவர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். இதுக்கு பின்னாடி வந்து கண்மணி தான் இருக்கான்னு சொல்லிட்டு வீரா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ராமச்சந்திரன் வந்து கார்த்தியை திட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன்டா இத்தனை வருஷமா நான் வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தராவது வந்து என்கிட்ட வந்து மெட்டீரியல் சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்களாடா. இன்னைக்கு வந்து அவன் இப்படி பேசிட்டு போறான்டா. எனக்கு என்னடா இவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா நான் சொல்கிறது கேளுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் நிப்பாட்றா, உனக்கு காசு தேவைனா என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதான்டா, எதுக்குடா அவங்ககிட்ட போய் கேட்ட? இப்படி தான்டா நீ ஏதாவது ஏட்டிக்கு பூட்டிக்கு செஞ்சு உன்னோட கடையும் இழுத்து மூட வச்சிட்ட. பிஸ்னஸ் வந்து தனியாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொன்னேன், அதுவும் கரெக்ட் தான். இப்போ வந்து நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கான நீ தான்டா, உன்னை எம்பிஏ படிக்க வச்சேன்டா, என்னடா எம்பிஏ படித்த அப்படி இப்படின்னு ராமச்சந்திரன் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பா அது வந்துப்பா நான் நல்லதான்ப்பா பண்ணேன், நான் நல்லா தான்ப்பா குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், எதுக்கு இப்படி வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் நம்ம கடையில் போய் எல்லாம் இப்படியெல்லாம் பண்ணலாமா? உங்களுக்கு தேவைன்னா காசு மாமா கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு இப்படி கஸ்டமர்கிட்ட போய் இப்படியெல்லாம் பண்ணலாமா? சொந்த கடைக்கே இப்படி வந்து துரோகம் பண்ணலாமா? அப்படி இப்படின்னு சொன்னோடனே, அண்ணி நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டிட்டு கண்மணிக்கிட்ட வந்து சண்டைக்கு போகிறாங்க கார்த்தி. அந்த நேரத்தில் வந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து டக்குன்னு வந்து கார்த்தி கன்னத்திலே அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்சிட்டு டேய் பண்ணுறதையும் பண்ணிவிட்டு என்னடா நீ அவகிட்ட போய்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்படுறாங்க. மாமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு கொஞ்சம் பேசிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு வீரா வந்து சொல்கிறாங்க. கார்த்தி வந்து அந்த இடத்துல எல்லாருக்கும் வேலைக்காரங்க எல்லாரும் முன்னாடி அடித்த உடனே அவருக்கு வந்து அவமானமாக போயிடுது. விறுவிறுன்னு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. உடனே நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க, மாமா நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு, அவசரப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன். கார்த்தி என்ன சொன்னார் ஏது சொல்லார் நீங்கள் கேட்டிருக்கணும். அவர் சைடு வந்து உள்ள நியாயத்தை கேட்டு தான் பேசியிருக்கணும். ஆனால் நீங்கள் பாட்டில் கேட்காம பேசிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா பேச சொல்கிற, அவன் சைடு நியாயம் எனக்கு அவன் பண்ணியிருப்பாம்மா, எனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் வந்து சொல்லிடுறாங்க. அம்மா உண்மையான குற்றவாளி யார் என்னன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வீரா போகிறாங்க. கண்மணி வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ணாலும் கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா விறுவிறுன்னு அந்த கடையில் வந்து அந்த இதுக்கு முன்னாடி இவர் வந்தார்ல, அந்த ட்ரெஸ்ஸை வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் வந்தார்ல, அவர் ரிட்டன் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவர் எதுக்கு இப்போ வராரு அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீரா வந்து பின்னாடியே வராங்க. மாமா நான் தான் வர சொன்னேன், நான் தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கூப்பிட்டு வராங்க. என்னம்மா என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும், இல்லை மாமா என்ன இருந்தாலும் வந்து நம்ம கஸ்டமருக்கு இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. இத்தனை வருஷமாக வந்து தொடர்ச்சியாக நம்ம கடையில் தான் பொருள் வாங்கிட்டு இருக்காரு. இத்தனை கடை வந்து இந்த வீதியில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம கடையில் வந்து வாங்கினாங்கன்னா நம்ம கடையில் இருக்கிற நம்பிக்கை தான். நமக்கு பிரச்சனை ஆயிரம் இருக்கும், நம்ம குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருந்தாலும் அதை கடை கொண்டு வரக்கூடாது. இப்போ வந்து அவருக்கு தேவையானதை நம்ம கொடுத்தே ஆகணுமாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா அதுக்கு தான் நானும் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கண்மணி வந்து சொல்கிறாங்க, மாமா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சொல்லுமான்னு சொன்னோடனே அவருக்கு வந்து ஒரு கூப்பன் மாதிரி கொடுத்துருவோமாமா. ஒரு 30% வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. அவர் இந்த வருஷத்தில் வந்து ஒரு வருஷத்தில் எத்தனை டைம் என்ன துணி எடுத்தாலும் அவருக்கு வந்து 30% வந்து டிஸ்கவுண்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை என்ன மாமா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே ராமச்சந்திரன் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து வீரா வந்து சொல்கிறாங்க, மாமா எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை மாமா என்னதான் இருந்தாலும் அவருக்கு ஏற்பட்டது வந்து பெரிய இழப்பு. அதனால் வந்து நம்ம வந்து அவருக்கு அந்த 5,00,000 கொடுத்துட்டு அதுக்கு உண்டான துணியையும் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கண்மணிக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்ன பேசிக்கிட்டு இருக்க, லூஸ்தனமாக எதை பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. ஏய் கண்மணி அமைதியாக இருமா, எனக்கும் அதான் சரின்னு படுது. நானும் அவருக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வீரா சொல்கிறது தான் எனக்கும் சரிப்படுது. ஐயா உங்களுக்கு தேவையானதை போய் கொடுத்துருவோம். கடை வந்து எவ்வளவோ நஷ்டமாயிருக்கு, அதில் இதுவும் ஒரு நான் இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 5,00,000 நம்ம கஸ்டமர் எல்லாம் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி ஐயா, நான் வந்து இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் உங்ககிட்ட தான் எடுப்போம். நானும் வந்து அப்படி பேசியிருக்கக்கூடாது, உங்கள் மேலே கோவப்பட்டது தப்பு தான். அதுக்கடுத்து தான் யோசிச்சு பார்த்தேன், உங்கள் சைடு பிரச்சனை இல்லை, பிரச்சனை வந்து வேற எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா கார்த்தி வந்து கோவத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. என்னடா கோவத்தோட வீட்டுக்கு வரானே சொல்லிட்டு வள்ளி வந்து பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற பொருளெல்லாம் உடைக்கிறாங்க. உடச்சி போட்டு நான் அந்த வீட்டை விட்டே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விறுவிறுன்னு மேலே போயிடுறாங்க. பின்னாடியே வீராவும் நம்ம மாறுன்னு வராங்க. டேய் கார்த்தி நில்லுடா நில்லுடான்னு சொல்லிட்டு வராங்க. டேய் என்னடா ஆச்சு, அவன் பாட்டில் பொருளெல்லாம் உடைக்கிறான், வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு சொல்கிறான், என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து கேட்குறாங்க. இல்லை கடையில் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த பிரச்சனையெல்லாம் சொல்கிறாங்க. டேய் என்னடா அண்ணனுக்கு அறிவே இல்லையா, எதுக்குடா அவன் மேலே கையை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா கார்த்தி வந்து பேக்கோட வந்துடுறாரு. நான் போகிறேன் சொல்கிறாங்க. வள்ளி வந்து தடுக்காங்க, இருன்னு சொல்லிட்டு. உடனே வீரா வந்து சொல்கிறாங்க, சரி போனா போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே இருக்கிற அந்த திருட்டு பட்டம் வந்து அப்படியே தான் இருக்க போகுது. நீங்கள் வந்து திருடன் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு போகிறீங்களா இல்லை இப்போயே போகிறீங்களா அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு வந்து சரி நம்ம திருட்டு பட்டத்தோடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
கார்த்தி வந்து திருப்பி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து கார்த்தி உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு மாறன் வந்து வராங்க. டேய் ஃபீல் பண்ணாதடா, கண்டுபிடிச்சிடலாம்டா, இருந்தாடா டீயை குடுறா அப்படின்னு சொல்லிட்டு கையில் டீயை கொடுத்துக்கிட்டே கேள்வி கேட்க ஆரம்பிக்காங்க. பக்கத்தில் வீரா வந்துடுறாங்க. என்னடா ஆச்சு, என்ன பிரச்சனை அதை சொல்லு, குவாலிட்டி செக் பண்ணியா அப்படின்னு கேட்டோடனே, டேய் வழக்கமாக எடுக்கிறவர் தான்டா, நல்ல குவாலிட்டி தான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த ட்ரெஸ்ஸு கொடுத்தார்ல அவங்களுக்கு கால் பண்ணி கேட்காங்க. அவர் வந்து தம்பி ஒரு பொருள் கூட டேமேஜ் இருக்காது, எல்லாமே நம்மகிட்ட பக்காவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. மாறணும் நான் அவர்கிட்ட வந்து இத்தனை நாள் பழகியிருக்கேன், அப்படிலாம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டி பண்ணுறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா சரி மணியண்ணன்ட்ட கேளு, அவர் தானே இங்கே குடோனுக்கு வரதெல்லாம் செக் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மணிக்கு கால் பண்ணுறாங்க. அவர் வந்து சொல்கிறாரு, தம்பி நான் போகலை தம்பி, அந்த டிரைவர் தான் புதுசாக வந்த டிரைவர் தான் கூட போனார், அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த டிரைவர் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். உடனே கடையில் ஃபோன் பண்ணி அந்த டிரைவர் மேலே குடோனில் இருக்கானான்னு பாரு அப்படின்னு சொன்னோன்னே போய் பார்த்தா அவர் வந்து பேக்கிங் பண்ணிவிட்டு இடத்தையே காலி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறவங்க வந்து சொல்கிறாங்க. சரி குடோன் செக்யூரிட்டி கால் பண்ணி உடனே அவனை பிடிச்சி நிப்பாட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கால் பண்ணால் செக்யூரிட்டி நம்பர் சுவிட்ச் ஆஃப். திருப்பி கேட்டால் செக்யூரிட்டி வந்து அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்புறாரு. அவங்களுக்கு உடனே டவுட் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணமே அந்த டிரைவரும் அந்த குடோனில் உள்ளவன் தான். உடனே போய் அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலை வீசி அவங்க 2 பேர்த்த வந்து தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கான எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.